இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜீசுவை தான் காமிக்கிறாங்க. அவள் இப்போ ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ண தான் வந்திருக்கா. அவள் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அபார்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறமே பேபி பிறக்காதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது. அப்போ அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பேபி வந்துட்டு இவளுக்கு எக் எல்லாமே கொடுத்ததுமே பார்த்ததுமே அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அடாப்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டு அவங்க ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து அங்கே வந்திருக்காங்க. அந்த குழந்தையோட பேர் நான்சி. ஸோ அங்கே அடாப்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே பதிவு எல்லாமே பண்ண போகிற டயத்தில் அங்கே கரெக்டாக பார்த்தா அந்த பிள்ளையோட கையில் பர்த் மார்க் இருக்கிறத அவன் நோட்டீஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த பிள்ளைய நான் அடாப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கிழிச்சு எரிஞ்சிடுறா. அதை பார்த்துட்டு அவன் கோவமாகி போயிட்டு என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, இந்த டயத்தில் போய் இப்படி சொல்லிட்டு இருக்க, அந்த பிள்ளை வந்துட்டு பாவம் இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்கு வந்துட்டு இந்த பிள்ளை பிடிக்கல, நான் அடாப்ட் பண்ண விரும்பலை, நான் ஏன் அடாப்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அந்த நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா. இந்த ஜஸ்ட் பர்த் மார்க் இருக்கிறத வச்சு நீ அந்த பிள்ளைய வந்துட்டு அடாப்ட் பண்ண மாட்டியா, இதனால் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு குழந்தை கிடைக்கும், அந்த பிள்ளைக்குமே நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும் தான் அடாப்ட் பண்ணிக்கிறது. பட் ஆனால் நான் அதுக்கு ஓகே சொன்னேன், பட் பிள்ளையோட அம்மாவை இருக்க போகிறது நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்றத சொல்லும்போது அவங்க மதர் இன் லா ஃபேமிலிக்கு ஒரு குழந்தை வேணும், அந்த குழந்தை அபார்ஷன் ஆனதுக்கு காரணமே நீ தான், அப்படி இருந்துமே உனக்கு நாங்கள் திரும்ப சான்ஸ் கொடுக்குறோம், நீ அப்படி இருந்து பேபியை அடாப்ட் பண்ண மாட்டேன், ஏன் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே அவன் அந்த பர்த் மார்க் தான் ப்ராப்ளமா, அப்போ டாக்டர் சொல்லி அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் திரும்ப பேப்பர்ஸ்லாம் கொண்டு வர சொல்கிறேன், நம்ம அடாப்ட் பண்ணிக்கலான்னு சொன்னதும் கண்டிப்பாக நீ அடாப்ட் பண்ணிக்கோப்பா, பட் ஆனால் நீ எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவன் ஷாக்காகி போயிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க இப்படிலான்னு சொன்னதும் அவங்க மதுரைங்களா என்ன காலையில் எதுவும் சாப்பிட்டா வந்துட்டியா, மூளை குழம்பி போய் பேசிகிட்டு இருக்க அப்படின்றத செட்டு திட்டுறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் சரி ஓகேப்பா, அவங்க அம்மா தான் வந்துட்டு என்னை எப்போ பார்த்தாலுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, நீ பேசாமல் வந்துட்டு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோ, அவங்க எப்பயுமே என்னை டார்கெட் தானே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற சொல்கிறா. அந்த குட்டி பாப்பா அம்மா நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, என்னை அடாப்ட் பண்ணிக்க மாட்டீங்களா, என்னை பிடிக்கலையான்னு சொல்லிட்டு அவங்க பேசினதுமே ஹீரோயின் பாப்பா உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் அடாப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. ஸோ அங்கே போகும்போது அந்த பொண்ணு கீழே விழுந்ததுமே அங்கே அவனோட அடாப்டர் சிஸ்டர் தாரா இருக்கா. அதை பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க நீ சின்ன பிள்ளை, எனக்குமே ஒரு ஃபேமிலி வந்து கிடைக்கிற வரைக்கும் நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும், நீ ஏன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, அவள் பாவம் இல்லையா அப்படின்றத சொல்கிறா. ஸோ அப்போங்க ஹீரோயின் கரெக்டாக நீ பேசிட்டப்பா, நீ வந்துட்டு தான் கஷ்டம் புரியும், பேசாமல் இந்த பிள்ளைய அடாப்ட் பண்ணிக்கோ, எனக்கு என்னமோ ஓன் பிள்ளை மாதிரி தான் தோணுது அப்படின்றத சொன்னதும் நீங்கள் என்ன சிஸ்டர் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் சின்ன பிள்ளைக்காக பேசுனீங்கன்னா நீங்கள் என்னவே கொஸ்டின் பண்ணுவீங்களான்னு சொன்னதும் இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து நீ பேசுகிற லெவலுக்கு உனக்கு இன்னுமே அதிகாரம்லாம் கிடையாது, அப்படி அதிகாரம் இருந்தால் நான் டைவர்ஸ் பண்ணிட்ட பிறகு பேசுனியே அப்படின்ற சொன்னதும் இவன் உடனே நீடன் பண்ணிட்டு நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கலாம் கேட்காத, பிள்ளைய அடாப்ட் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதும் நீ எதுக்காகப்பா இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இப்போ கம்பல் பண்ணிட்டு இருக்கா, அந்த பிள்ளை தான் அடாப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறா. அவங்க அம்மா கோவமாயிட்டு ஏன்டா முட்டா பையில எதுக்காகடா அவ காலை போய் பிடிச்சிட்டு இருக்க, குடும்பமானத்தை போக வச்சுட்டு இருக்கியா, இவளைன்னா இன்னொருத்தி எந்திரான்னு சொன்னதும் அதான் அவங்க அம்மா இப்போ கரெக்டாக சொல்கிறாங்களே, உங்கள் அம்மா பேச்சை கேளு அப்படின்றத அவள் சொல்கிறா. திரும்பவுமே அவன் குழந்தை அடாப்ட் பண்ணி சொல்லி கேட்டுட்டு இருக்கான், என்னை விட்டுட்டு போயிடாத, உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் நான் இந்த பிள்ளைய அடாப்ட் பண்ண போகிறது கிடையாது, உன் கூட சேர்ந்து இருக்க போகிறது கிடையாது, இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முழிக்காதன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோயின் ஏன் அடாப்ட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு சில ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போகும்போதே லாயர்கிட்ட கால் பண்ணி டைவர்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படின்றத சொல்லிடுறா. வீட்டில் அக்ரிமெண்ட்டை போய் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அந்த பிள்ளைய அடாப்ட் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ அங்கே அந்த பிள்ளை வந்ததுமே இந்த மோசமான ஆண்டி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கதை பார்த்துட்டு அங்கே ஜாக் வந்து நீ தயவு செஞ்சு கோவலாப்படாதப்பா, 2 டேஸ்க்கு மட்டும் வீட்டில் வச்சுட்டு திரும்ப அனுப்பி விட்டுறலாம், தாரா கூட தான் அந்த பொண்ணு சேர்ந்து இருப்பா அப்படின்றத சொன்னதும் அங்கே டைவர்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். அப்பாங்க என்கிட்ட வந்து பேசலாம் டைம் இல்லை, நீ சைன் பண்ணி கொடு, நான் கிளம்பணும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அப்போ அவன் நான் ரொம்பவே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போகாதன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதோ உங்கள் அம்மா நீ என்ன திமிர்த்தனை இருப்பே தெரியலையா, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, மூளை எதுவும் கிளம்பி போயிடுச்சா உனக்கு, என் பிள்ளை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கான் உன்னை, ஆல்ரெடி இந்த பிள்ளையை நாங்கள் அடாப்ட் பண்ணிட்டு வந்துட்டோம், யார் சொன்னாலும் ரிட்டர்ன் அனுப்ப மாட்டோம், இந்த பிள்ளை இந்த வீட்டில் தான் இருக்கணும், நீ ஏற்றுக்கிட்டு ஆகணும் அப்படின்ற சைட்டுங்க பேசும்போது அந்த தாராவுமே நீடன் பண்ணிட்டு அங்கே ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறா.
ஒரு குழந்தைய வந்து அடாப்ட் பண்ணதுக்கு நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு அந்த ஃபீலிங்கே தெரியாது. நான் வந்துட்டு அடாப்ட் பண்ணி இந்த குடும்பத்தில் வர வரைக்குமே எனக்கு வந்துட்டு எந்த ஒரு பாசம் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்னோட பிரதர் கூட உங்களை ஏற்றுக்கிட்டார்ல அப்படின்ற சொல்லிட்டு பேசினதோ ஹீரோயின் கோவம் ஆயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. எவ்வளோ தெரியும் தான் நீ என்னவே வந்து இன்சல்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த ஜாக் ரொம்ப கோவம் ஆயிட்டு ஹீரோயினை போட்டு அவன் அடித்ததுமே அவள் தலை போய் டேபிளில் முட்டி பிளட் வந்துடுது. ஸோ அங்கே இருக்க எல்லாருக்குமே என்னடா இவளுக்காக போய் இவ்வளோ அடிக்கிறான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுது. அப்பாங்க ஐயோ பேபி சாரின்னு சொல்லிட்டு இவன் பேசினதும் ஹீரோயினுக்கு அழுக தான் வந்துட்டுருக்கு. கோவமாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போனதுமே அவங்க அப்பா எங்கே போயிட்டுருக்கா அவளை ஸ்டாப் பண்ணு, இல்லைன்னு வச்சுக்கோமே நம்ம குடும்பம் நாசமாக போயிடும், ஏன்னா இவ்வளோ தான் நம்ம பணக்காரவங்களா இருக்கோம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மா அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு என்னடா ஆச்சு உனக்கு, ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்றத சொன்னதுமே அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேக்கா. ஒரு பிள்ளைக்காக வந்துட்டு என்னை போட்டு அடிச்சிட்டாமான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு கோவமாகி போயிட்டு இதுக்கு தான் சொன்னேன் அந்த லோக்கல் பயல்களை போய் கல்யாணம் பண்ணாதான்னு சொல்லிட்டு நீ பேச்சை கேட்டியா? அவனுங்க வந்துட்டு காசுக்காக தான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணுறாங்கன்னு நான் எவ்வளோ டைம் சொன்னேன், நீ ஏன் கேட்க மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்ற சொல்லிட்டு அவர் பயங்கரமாக திட்டாரு. சரியான வந்துட்டு லோ கிளாஸ் அவங்க எல்லாமே, அவங்க ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவர் கோவமாயிட்டு போக பார்த்ததுமே ஹீரோயின் காயப்போடிச்சுடுறா. அப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா இங்கே வந்துட்டு அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க 3 பேரும் சேர்ந்து. அப்போ அங்கே ஹீரோயின் உள்ளே என்ட்ரானதும் இவே உடனே நேற்று நடந்ததுக்கு நான் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன்ப்பா, நீ தாரா வந்த லெவலுக்கு இன்சல்ட் பண்ணியிருக்க கூடாதுல்ல, அதனால தான் கோவப்பட்டு அடிச்சிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் நான் இப்போ என்ன உன்ட்ட இங்கே கொஞ்சம் குழவுறதுக்கு வந்திருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா? மரியாதையாக நீ சைன் பண்ணி கொடுத்துற அக்ரிமெண்ட்டில், இல்லைன்னு வச்சுக்கோமே எனக்கு நல்லாவே தெரியும் எந்த லெவலுக்கு வந்து டார்கெட் பண்ணி சைன் வாங்கணும்னு. இப்போ சைன் பண்ணி கொடுத்துட்டு என் கம்பெனியை விட்டு போயிரு, இல்லைன்னு வச்சுக்கோமே உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத அவ சொல்கிறா. இப்போ உடனேவே அழுதுட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்க, ஒரு சின்ன பிரச்சனைக்காக கோர்ட் அது இதுன்னு நீ போவையா, நீ எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அதை கேட்டுட்டு அந்த தாரா பிரதர் நீங்கள் இவ்வளோலாம் போய் எதுக்காக கல்யாணம் பண்ணீங்க, காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு உங்கள் நிலைமையில இருந்தேன்னு வச்சுக்கோங்கமே கண்டிப்பாக இந்த பொண்ணு மாதிரி ஒரு ஆளெல்லாம் எப்பயுமே நான் மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டேன், இவ ரொம்பவே மோசமானவளா இருக்கா, என்ன மாதிரி பொண்ணு இவ அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்கா. ஒரு சின்ன பிள்ளைய வந்துட்டு இப்படிலாம் பேசுகிறாளேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுகிட்டே அங்கே அவன் கோவம் ஆகிட்டு கண்ணத்தை சேர்ந்து அவளை அரைஞ்சிடுறான். உன் சிஸ்டர் இன்லாட்ட எப்படி நீ மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்க, மரியாதை நீ சாரி கேளு அப்படின்றத சொல்கிறான். அவள் ஏதோ தெரியாமல் பேசிட்டாப்பா, நான் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், நான் அவளுக்காக மன்னிப்பு கேட்குறேன், ப்ளீஸ் அவளை மன்னிச்சிரு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவள் என்ன இப்போ தப்பாக பேசிட்டா, எல்லாம் கரெக்டாக தானே சொன்னா, காசுக்காக தானே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எனக்கு உன்னை பற்றி எல்லாம் தெரியும், உனக்கு நான் பெரிய சர்ப்ரைஸாக கொடுக்குறேன் வெயிட் பண்ணு அப்படின்ற சைட்டு அவங்க கோவமாயிட்டு போகிறா. ஸோ அப்போ அங்கே வெளியே வந்துட்டு ஆளுங்க எல்லாருமே காசை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. குடும்பத்துக்குள்ளே ஏதோ சண்டைப்பா, அவள் ஏதோ வந்து சீட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே சில சேட் எல்லாமே இங்கே போயிட்டுருக்கு. அதை அவள் வாங்கி பார்த்தா நம்ம ஜீசு வந்து எதுக்காக டைவர்ஸ் கேட்குறாங்கன்னா அந்த அடாப்ட் பண்ணிட்டு வந்திருக்க பிள்ளையே ஜாக்கோட தான் செய்யிட்டாங்க எல்லாமே பேச்சு போயிட்டுருக்கு. ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு அவங்க வந்துச்சேக்கா. இதுக்கு முன்னாடி அவள் கோவமாக வந்தா அங்கே வந்துட்டு ஒரு டாலை வச்சு அங்கே வந்துட்டு அவளை சமாதானப்படுத்தி எப்படியோ கரெக்ட் பண்ணியிருந்திருக்கான். ஸோ இப்போ அங்கே அதே மாதிரி டால் வச்சு அவன் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணதுமே அந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பி இப்படி சில்லித்தனமான வேலையெல்லாம் என்கிட்ட பண்ணுற வேலை வைக்காதலான்னு சொல்லிட்டு நம்பரையுமே பிளாக் பண்ணி வச்சா. அங்கே திரும்ப வீட்டுக்குள்ளே போக போனால் அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டு அங்கே சாரி எல்லாமே கேட்டதுமே நீ இப்படியே நின்றுச்சு எனக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கதவை லாக் பண்ணதுமே அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். என்னடா இப்படி ரூடாக மாறிட்டாலேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அங்கே சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே ஓடி போயிடுறான். சரியான ஃப்ராடு பையன், எப்படிலாம் வந்துட்டு ஏமாத்திட்டுருக்கான், இவனை பற்றி எனக்கு தெரியாமல் போயிடும்னு நினைக்கிறான் போல அப்படின்ற சைட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ நெக்ஸ்ட் டே ஹீரோயின் கதவை திறந்தா அங்கே ட்ராமா பண்ணிட்டு நீடன் பண்ணிட்டுருக்கான். உனக்கு மனசாட்சியே இல்லையா, உனக்காக நைட்டு ஃபுல்லாக நான் இங்கேவே வெயிட் பண்ணிட்டுருக்கேன், ஒரு தடவை கதவை திறந்து கூட நீ பார்க்கலன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு சிரிப்பா வருது, எப்படி போய் பேசுகிறான் பாருன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே ஹீரோயின் ஏன்னா எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது, கிளம்பி இங்கேருந்து போன்னு சொன்னதுமே அந்த தாரா அங்கே வந்துடுறா. அவள் ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறா. சிஸ்டர் நீ எப்படி மனசாட்சி இல்லாமல் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்க, என்னோட பிரதர் உனக்காக எவ்வளோ லவ் கொடுத்துட்ருக்காரு, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஆல்ரெடி இது எல்லாமே வெளியே நியூஸாக பரவிட்டுருக்கு, என் பிரதரை நீ இப்படி வெளியே நனைய வச்சது எல்லாமே, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னா. ஹீரோயின் கண்டுக்கல, அவள் பாட்டு போக
பார்த்ததுமே நான் இந்த ரூமர்ஸை இன்னுமே அதிகமாக பரப்பி விட்டேன்னா அதுக்கப்புறம் உன் நிலமை என்னாக்கும் தெரியலன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டினா. அவள் கொஞ்சம் கூட கவலைப்படலை. அங்கேருந்து போனதுமே இந்த ஜாக்கு இவளுமே ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீ இப்படி ரூமர்ஸ் கிளப்பி விட்டது ரொம்ப நல்லது தான் சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்பா அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம குடும்பத்தை பற்றி இப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்கம்மா, ஷேர் ஹோல்டர் எல்லாமே இதை வந்து கிளியர் பண்ண சொல்கிறாங்கன்னு சொன்னதும், அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மீட்டிங் மாதிரி வைக்கிறா. அப்போ அங்கே உங்களுக்கு இன்னைக்கு நான் உண்மைகளை தான் வந்து சொல்ல கூப்பிட்ருக்கேன்னு சொன்னதும், ஜாக்குக்கு இருக்க குழந்தை நான்சியோட தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா மேடம், அதனால தான் டைவர்ஸ் வாங்குறீங்களான்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொல்கிறா. அதோட மட்டும் இல்லை உங்களுக்கு நான் சில டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டு கொடுக்குறா. ஜாக் தாரா அங்கே அந்த நான்சி மூணோரோட டிஎன்ஏயுமே ஒத்து போகுது பார்த்தீங்கல்ல. ஸோ இவன் அடாப்டட் சிஸ்டரோடவே சேர்ந்து புள்ள பெற்று வச்சுருக்கான் அப்படின்றத சொன்னதும் அவங்க மதரையின்லா அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. உடனே அவங்க மதரையின்லா நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அவள் வந்து கூட பிறந்த சிஸ்டராக இல்லாமல் இருக்கலாம், பட் என் புள்ள அப்படிலாம் தப்பு பண்ணலை, நீ ஏன் இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ட்ராமா பண்ணி நாடகம் நடிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அப்படியா, அதனால தான் நீங்கள் வந்துட்டு நான் வயிற்றுல குழந்தைய வச்சுருக்கும் போது அதை ஏற்றுக்கிறது கூட உங்களுக்கு கஷ்டமாச்சு, அடாப்டட் பேத்தியும் உங்களோட பேத்தியை ஏற்றுக்கிறதுக்கு மனசு வந்துச்சான்னு சொன்னதும் அந்த லேடியால் எதுவும் பேச முடியலை. அவ்வளோ கஷ்டம் வேணாம், ஹாஸ்பிட்டல்லேருந்து நேரடியான ரிப்போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சதுமே அங்கே ஜாக்கோட பிள்ளை தான் நான்சின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிருது. தாராக்கா அவங்களுக்கு தான் பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே எல்லோரும் ஷாக்காகி போயிட்டு அங்கே கொஸ்டின் கேட்க வந்ததுமே இவன் நான்சியை பிடிச்சிட்டு பயந்து போயிருக்கா. அவன்கிட்ட போய் உங்கள் பொண்டாட்டி எவ்வளோ நல்லவங்க, நீங்கள் எப்படி அவங்களுக்கே போய் துரோகம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு 1008 கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின், நான் வந்துட்டு இப்போ அபார்ஷன் ஆனதில்லை, இதுக்கப்புறம் குழந்தைய பெற முடியாதுன்னு சொல்லிட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணதுமே அதை கேட்டுட்டா. அவன் நீ எதுக்காக பிபி இப்படி கவலைப்படுற, குழந்தை இல்லைன்னா என்ன, நம்ம அடாப்ட் கூட பண்ணிட்டு போகலாம், அந்த பிள்ளைய நம்ம பிள்ளையாவே வளர்க்கலான்னு சொன்னதும் நீங்கள் உண்மையாகவே சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் ஆமான்னு சொல்கிறா. எனக்கு வந்துட்டு இந்த விஷயம் பிடிக்கலனாலுமே பட் ஃபேமிலிக்கு இதை விட பெட்டராக என்ன இருக்குது, நீ ஒன்று கவலையப்படாதம்மா, இந்த அபார்ஷன் ஆனதில் உன்னோட ப்ராப்ளம் என்ன இருக்குது, கண்டிப்பாக அந்த பிள்ளைய என் பேத்தியாகவே நான் பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் நான் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயமே சொல்லணும், எனக்கு வந்துட்டு அபார்ஷன் ஆன காரணம் என்ன தெரியுமா, இந்த ஃபேமிலி எனக்கு அப்படிப்பட்ட மெடிசன் கொடுத்தாங்க, அதனால தான் குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னதும் உடனே இவன் அங்கே ட்ராமா பண்ணுறான், நீ என்ன பேபி பேசிகிட்டு இருக்க, நான் உன்னை சீட் பண்ணியிருக்கலாம் பட் என் பிள்ளைய நான் கொலை பண்ணேன்னு சொல்லலாமான்னு சொன்னதும் அவங்களுமே அங்கே வந்துட்டு அதே மாதிரி பேசிட்டு ட்ராமா பண்ணதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அதுக்கு என்கிட்ட எவிடன்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க காமிக்கிறா. இந்த அபார்ஷன் ஆகிற பில்ஸ் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ அது மூலமாக தான் எனக்கு அபார்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே எப்படிப்பட்ட குடும்பம் நீங்கள், இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மங்களை பார்த்ததே இல்லை, தன்னோட பேரம்பேத்தியே நீங்கள் கொலை பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்டதுமே அவங்க ரொம்ப பயந்து போயிட்டா. அந்த லேடி இதெல்லாமே இந்த தாரா தான் பண்ண சொன்னா அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த தாரா ஷாக் ஆகி போயிட்டு அவங்களோட முகத்தை அப்படியே பார்த்துட்டேக்கா. அப்போ அந்த ஜாக்மே ஆமாப்பா இந்த தாரா சொல்லி தான் இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், இல்லைனா என் பிள்ளைய நான் அப்படி போய் பண்ணுவேண்ணா அப்படின்றத செட்டி கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அப்போ அங்கே அவளுக்காக அந்த ரோசஸ் எல்லாமே கொடுத்து அவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்கான். ஸோ அப்போ அவங்க ஜெலஸ் ஆகிட்டு நீ வந்துட்டு எப்பயுமே சிஸ்டர் இல்லாவை தான் லவ் பண்ணுவியா, என்ன லவ் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்டதும் தங்கச்சி வந்துட்டு அவ்வளோ பாசமாக பார்க்குறான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கா. ஆஃபீஸில் 2 பேரும் க்ளோஸாக இருக்கும் போதும் 2 பேருமே ரொம்ப அட்டாச் அப்படின்ற சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் யோசிச்சிருக்கா. ஸோ எனக்கு வந்துட்டு அப்போவே புரிஞ்சிருக்கணும் இவங்க ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லிட்டு, ரொம்ப லேட்டாக புரிஞ்சு என் பிள்ளை பறி போனது தான் மிச்சம்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலைப்படுறா. ஸோ அந்த தாரம் அங்கே ரொம்ப கோவமாயிட்டு என்ன ஜாக் நீ வந்து பேசுனா எல்லாத்தையும் முழுசாக பேசு, அதை எப்படி பழையத்துக்கு என் மேலே போடுவேன், நான் அப்படி உன்னை ஏற்றி விட்டேன்னா நீ எதுக்காக அதே மாதிரி பண்ண அப்படின்ற சேர்த்து கோவப்பட்டு அவனை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நீ வந்துட்டு ஒரு பிள்ளையும் பெற்று வச்சுட்டு அந்த பிள்ளைய அனாதாசிரமத்தில் சேர்த்து விட்டுட்டு அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே எடுக்க மாட்ட, என்ன மாதிரி ஜென்மோ நீ மூஞ்சிலே முடிக்காதன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. ஸோ அப்போ அவங்க மதரையின்லா நீ வந்துட்டு எப்படிப்பட்ட பொண்ணு, என்ன நாங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு உன்னை பால் ஊட்டி தேன் ஊட்டி வளர்த்தா நீ என் புள்ள மேலே கையை வைப்பையா, நீ உண்மையிலே மோசமான வாதி இதுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி பயங்கரமாக அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சதுமே அவங்க உடனே அங்கே நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி ட்ராமா பண்ணிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சதுமே நீங்கள் இப்போ எங்கே வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு இதுக்கப்புறம் எங்கேயுமே என்ட்ரி கிடைக்க போகிறது கிடையாது, உங்கள் பையனையுமே நான் கம்பெனியை விட்டு ஃபயர் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு ஆமாம் நான் வந்துட்டு என் குழந்தைய நான் வந்து என் கையால் தான் கொலை பண்ணேன்,
ஏன் தெரியுமா, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு பயங்கர எமோஷனல் ஆகி போயிடுது. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் நீங்களே உண்மைகளை கேட்டுப்பீங்கன்னு சொல்லிட்டு இதோட இந்த கான்ஃபரன்ஸ் முடியுதுன்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிட்டு போயிடுறா. ஸோ அப்போ ஒரு சீன் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் இப்போ கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட காமிக்க வந்திருக்கா. பட் அவங்க கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் வேலை பார்த்துட்ருக்கேன் போன்னு சொல்லியிருக்கான். இப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயின் போய் செக் பண்ணி பார்த்தா டாக்டர் இப்படி அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அழுதுருக்கா. இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. அப்போ அவங்க அப்பா கோவமாயிட்டு அந்த ஜாக்கை போட்டு அடித்ததுமே அவனை பார்த்தா பைத்தியம் மாதிரி அங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ வீட்டில் வந்து கோவமாயிட்டு அவனை பிடிச்சி திட்டுறாங்க. அந்த இடத்துல எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ண, உன்னால் எல்லாமே நாசமாயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நியூஸ் தான் இப்போ வைரல் ஆகிருக்கு. இதனால் டோட்டலாக நாசமாகி போயிருமேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு அந்த தாரா அங்கே பிள்ளையோட வந்து நீட்டன் பண்ணிவிட்டு ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. சிஸ்டர் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, என் பிள்ளைய கூட்டிகிட்டு நான் எங்கே போவேன்னு சொல்லிட்டு அவள் அழுது ட்ராமா பண்ணதுமே ஹீரோயின் எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு ட்ராமா பண்ணிகிட்ருக்க, உன்னை பற்றி தான் நியூஸ் எல்லாமே தான் வெளியே வந்துருச்சு அப்படின்ற சொன்னதும் கூட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணதுமே அங்கே இருக்க எல்லாருமே பார்த்துட்டு இதில் யார் உண்மை போயினே தெரியலையப்பா அப்படின்ற சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அங்கே வெளியே போகும்போது ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கா ஹீரோயின். அவளுக்கு எப்பயுமே இவளை பார்த்து ரொம்ப ஜெலஸ் தான். உடனே அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு பிரதர் இது எனக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிக்கிட்டதுமே ஹீரோயினுக்கு சில டைம் வந்துட்டு ஹர்ட் ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே சரி பாவமேன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துருக்கா. 2 ஃபோன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. அங்கே சிஸ்டர் இன்லாக்கு கொடுத்த அந்த எக்ஸ்பென்சிவான ஃபோன் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு கொடுத்தா. அங்கே அதையுமே ஹீரோயின் விட்டு கொடுத்துருக்கா. எப்பயுமே அவ்வளோ ஒரு பிரின்சஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்கா. பட் ஆனால் நீ கடைசி ஹஸ்பண்டை வச்சு என்னை சீட் பண்ண வச்சுருக்கே இல்லை, இதுக்கப்புறம் உனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு வெளியே போனால் அப்போ அங்கே அந்த ஜாக் வந்து விழாம். பேபி இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்லை, நம்ம செலிப்ரேட் பண்ணலாமான்னு சொன்னதுமே ஏன்ட்டதுக்கு வர உன் பொண்டாட்டி போல உள்ளே இருக்காங்க, அங்கே போய் செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு கேக்க தூக்கி மூஞ்சில் எரிஞ்சிட்டு இதுக்கப்புறம் என் பின்னாடி வராத சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனதும் அவனுக்கு பயங்கர கோவமாயிருது. பிறகு அங்கே ஆஃபீஸில் அவங்க செக் பண்ணிட்டு இருக்கும் போது அமௌண்ட்டை பற்றி எதுவுமே இல்லையப்பான்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை கேட்டதுமே மேடம் நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள், நீங்கள் எல்லாத்தையும் என்னையே பார்த்துக்கிற சொன்னீங்க. பட் உங்கள் ஹஸ்பண்ட் 5 இயர்ஸ் ஆங்க நம்ம டொனேட் பண்ண வேண்டிய காசு எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஊதாரத்தனமாக செலவு தான் பண்ணிட்டு இருந்தாரு, யாரையுமே பேச்சை கேட்கல அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு பயங்கர கோவமாயிடுச்சுக்கு. நான் இவனை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ இவன் நீலன் பண்ணிட்டு ட்ராமா பண்ணா இல்லையா, அதான் அப்லோட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க அப்பா இதனால் நம்மளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமாமான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. என் பொண்ணு இந்த ஃபேமிலி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களை நான் சும்மா விட மாட்டேன், இது என்கிட்ட விட்டு நான் ஒரே நல்லா சரி பண்ணிடுவேன்னு சொன்னதும் வளர்த்த பொண்ணுப்பா நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிறேன், நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களை இதில் நான் ஈடுபடுத்த விரும்பலப்பா அப்படின்ற சொல்கிறா. உங்கள் கம்பெனிக்கு ஏதாச்சும் இதனால் ப்ராப்ளம் வருமாமா, நம்ம இதை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணுமேன்னு சொன்னதும் அப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணி அவங்களாவே அங்கே அசிங்கப்படுத்திக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்கிறா. கம்பெனிக்கு ஒரு கம்பெனிலேருந்து ஒரு செங்கல் கூட அவங்களால எதுவும் பண்ண முடியாதுப்பா அப்படின்றத சொல்கிறா. அப்போங்க கீழே கமெண்ட்ஸ் பார்த்தா இவங்க குடும்ப பிரச்சனை எப்போ தான் போகுமோன்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க. அவங்க அம்மா அங்கே பயந்துட்டு அவட்ட பேசினதுமே அம்மா நான் நீங்கள் வளர்த்த பொண்ணு, நான் எப்படி போய் வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் இருப்பேன், இவங்களை எப்படி இப்போ சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும், இந்த மாதிரி ஃப்ராடுகளை நான் ஒரு வழி பண்ணுறேம்மா, இவங்க அளவுக்கு மீறி ஆட்டம் போடுறாங்கல்ல, நான் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ நைட் ஃபுல் அவள் ஜாக்கிங் போயிட்டு இருந்தா. அந்த சைடில் அந்த தாரா வழா நான் வந்துட்டு உன்கிட்ட குழந்தையோட வந்து மன்னிப்பு கேட்டு எங்களை விட மாட்டேயில, அங்கே இதெல்லாமே சோசியல் மீடியாவில் அப்படி பண்ணிட்டாங்க, எங்களுக்கு எவ்வளோ அவமானம் ஆயிட்டுருக்கு, நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்க, ஜாக் வந்துட்டு என்ன மட்டும்தான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காரு, அதனால தான் அவர் கையாலே உன் பிள்ளைய கொலை பண்ணிட்டு என் பிள்ளைய வந்துட்டு அவர் உன் பேச்சையும் மீறி தத்தெடுத்துட்டு வந்தார் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறா. நான் தான் அவரோட ரியலான பொண்டாட்டி, நானும் அவரும் கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கிறோம், அவர் என்ன தான் லவ் பண்ணிட்டுருக்காரு, டைவர்ஸ் கொடுத்துட்டு என்னோட லைஃப்பை விட்டு போன்னு சொன்னதுமே யார் பயப்பாவையும் கூட சேர்ந்து வந்து வாழணும்னு ஆசைப்படுறது அப்படின்றத ஹீரோயின் சொல்கிறா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும், அவன் என்னவே சீட் பண்ணியிருக்கானா உன்னை எப்படி சீட் பண்ணாமல் இருப்பான், அவன் கண்டிப்பாக உன்னை ஒரு நாள் சீட் பண்ணுவான்னு சொன்னதும் இவளுக்கு கோவம் ஆயிட்டு வைத்தறிச்சல பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதும் அந்த இடத்துக்கு அந்த ஜாக் வந்து அவளை போட்டு அடிச்சு விடுறான். பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும்னு நினச்சா நீ விடவே மாட்ட போல, நீ என்ன நினச்சிட்டு பேசிட்டு இருக்கன்னு சொன்னதும் நீ அவளுக்காக என்ன போய் அடிப்பியான்னு சொன்னதுமே அவள் என் பொண்டாட்டி அப்படின்றத சொன்னதும் அது கேட்டுட்டு இவ ரொம்ப கோவமாயிட்டாங்க வந்து போகிறா. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொன்னதும் என்ன புதுசாக தப்பாக பேசிட்டா, நீ பண்ண அசிங்கத்தை தானே பேசுகிறான் அப்படின்றத சொன்னதும் தயவு செஞ்சு நீ மன்னிச்சிரு, அந்த ப்ரெஸ் மீட் நடக்கும்போது என் குடும்பத்தோட பேச்சை கேட்டு நான் ஏதோ வந்து உருப்படாமல் பேசிட்டேன், என்னை வந்துட்டு இதுக்கப்புறம் கோவலாம் படாதப்பா, நம்ம பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு, நான் கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் அதெல்லாம் காலம் கடந்து போச்சு,
இதுக்கப்புறம் நான் கோர்ட்டில் வச்சு உன்கிட்ட டைவர்ஸ் வாங்கிக்கிறேன், ஆஃபீஸை விட்டு மரியாதை வெளியேறியது, இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு போனதும் அதை கேட்டுட்டு இவனுக்கு பயங்கரமான டென்ஷனாகி போயிடுது. திரும்ப பார்த்தா அங்கே ஃப்ளார்லாமே வச்சுட்டு அங்கே நின்றுட்டு இருக்கான். அவள் கண்டுக்காமல் போய் கதவை மூடிட்டு உள்ளேருந்து பார்த்ததுமே அதை டிராஸ்பினில் தூக்கி போட்டு போனதுமே இவன் முந்தியெல்லாம் இப்படி கிடையாது, என்னை வந்துட்டு கோவப்பட்டேன்னா அவ்வளோ தூரத்துக்கு கம்ஃபர்ட் பண்ணுவான் ஆயிட்டான்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே திரும்ப பார்த்தா அவங்க ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. அங்கே மீடியாஸில் வந்து அங்கே பேசிட்டு இருக்கா, சிஸ்டர் இல்லை நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு ஆனால் வந்துடுங்க, பிரதர் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இந்த குடும்பம் திருந்துன்னு பார்த்தா கண்டிப்பாக திருந்தவே திருந்தாது. எப்போ பார்த்தாலுமே ஒரு ட்ராமா, எதுக்கு எடுத்தாலுமே ஒரு ட்ராமா, திரும்பவுமே அவங்க வேலையை தான் காமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ அப்போ அங்கே மீட்டிங்காக வந்திருக்கா. அப்போ அங்கே மிஸ்டர் ஹூ வந்து பேசுகிறாரு, ரொம்ப இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவன் வந்ததுமே என்ன ஜாக் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நாங்கள் இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் சார்ன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு உங்களுக்குள்ளே இருந்த ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் ஆயிடுச்சான்னு சொன்னதுமே கண்டிப்பாக சார் அதெல்லாம் சின்ன பிரச்சனை தானே அப்படின்ட்டு சொன்னதும் நீங்கள் போய் ஹாப்பியாக சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு போனதுமே இந்த ப்ராஜெக்ட் மிகப்பெரியதுப்பா, நான் இதை கஷ்டப்பட்டு என்னோட கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன், தயவு செஞ்சு நீ எதையும் கெடுத்துடாத, ஏதாச்சும் பேசு அப்படின்றத ஹீரோயினை பார்த்து சொன்னதுமே எப்படி அப்படி நடிக்கிற நீ, இந்த ப்ராஜெக்ட் உன்னால் கிடச்சிச்சா, ஏதாச்சும் ட்ராமா நீ பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே எல்லாரும் முன்னாடியும் வச்சு உன்னை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவேன், நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும், மரியாதையோட இருந்துக்கோன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ஸோ உனக்காக நான் என்னென்ன பண்ணலை, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணி எல்லாமே கேட்குறேனே, அப்புறமே நீ வந்துட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, பழச மறந்துட்டு என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வான்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கான். ஸோ பட்ஸில் அது எல்லாமே இங்கே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பிறகு அந்த தாரா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு நீ எதுக்காக எப்பயுமே ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்க, நாங்கள் வேறு பக்கம் ஷிஃப்ட் ஆக போகிறோம், என் பிள்ளைக்கு எனக்கு உன்னால் பெரிய தொல்லையாக இருக்குது, அவன் லைஃப்பை விட்டும் போக மாட்டேன், இருந்துக்கிட்டும் தொல்லை பண்ணுறேன்னு சொன்னதும் ஹீரோயின் நீ பேசின இப்போ வரைக்கும் எல்லாமே என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்குது, இதை அப்லோட் பண்ணி விட்டேன்னு வச்சுக்கோமே நீ உன் பிள்ளையும் சந்தோஷமாக வாழ முடியாதுன்னு சொன்னதும் நீ எவ்வளோ பெரிய சீட்டர், எங்ககிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி பேசி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே ஹீரோயின் ஒன்ன மாதிரி ஃப்ராட் அப்புறம் எப்படி பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்டா, நீ வந்துட்டு ஒழுங்கா என் லைஃப்பை விட்டு போயிரு, ஜாக் வந்துட்டு உன்னை எப்பயும் லவ் பண்ணது கிடையாது, என்ன மட்டும் தான் லவ் பண்ணிச்சிருக்காரு அப்படின்றத அவ சொல்றா. சூப்பர் விஷயம் காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு என்னோட ஃபேமிலி வந்து ரொம்பவே வந்து பூவர்ப்பா, பட் இருந்தாலுமே உன்னை நான் நல்லா எப்பயுமே பார்த்துக்குவேன், நிறைய லவ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்கே பேசியிருக்கான். ஸோ எல்லாமே ஃபேக்ன்றது இவளுக்கு நல்லாவே தெரியுது. பக்கா பிளான் பண்ணி பணக்கார வீட்டு பொண்ணு வேணுன்றதுக்காக வந்து பிஹேவ் பண்ணியிருக்கான். அப்போ அவங்க அப்பாங்க வந்து கோவம் ஆகிட்டு அந்த தாராவை போட்டு அடிச்சிடுறாரு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டே இருக்கியா, நீ ஒழுங்காக வந்துட்டு இந்த வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோமே உன்னை வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவேன் பிள்ளையோட சேர்ந்துன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அழுதுட்டு போகிறா. அப்போ அவங்க அவர் உடனே சாரி கேட்குறாரு, உன் மதரின்லாக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்கம்மா, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நீ ஒரு டைம் வந்து பார்த்தேன்னா அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, உனக்கு நான் வாக்கு கொடுக்குறேன்னு சொன்னதும் அவளுமே சரி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறா. ஸோ ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அந்த லேடியோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஃபைனலாக என்னை பார்க்க வந்துட்டியாமா, பார்த்தியா குடும்பம் எப்படி ஆகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு நீ வந்து என் பிள்ளைய விட்டுட்டு போயிடாதம்மா, அவ ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் மன்னிச்சிரு அப்படின்றத சொல்லும்போது அவங்களுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கா. அதை வச்சுட்டு இல்லை ஆண்டி நான் இப்போ அங்கிள் சொன்னாங்கன்னு தான் அவங்கள பார்க்க வந்தேன், எனக்கு அவனுக்கு எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் உடனே இவங்க நீரன் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு நீ அப்படி பண்ணாத, அவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும் ப்ளீஸ்மான்னு சொல்லிட்டுங்க கெஞ்சும் போது டாக்டர் வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கே ஆல்ரெடி ரொம்ப உடம்பு முடியல, அப்புறம் ரொம்ப ரிஸ்க் ஆயிரும், அவங்கள போய் படுக்க வைங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் அவங்கள படுக்க வச்சு போர்வை எல்லாமே பொத்தி விட்டுட்டு நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாதீங்க ஆண்டி அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போனதுமே அதை பார்த்துட்டு அவங்க ஹஸ்பண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, அவள் வந்து போயிட்டுருக்கா, நீங்கள் பேசி ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னதும் இதை நான் எப்படி போய் ஸ்டாப் பண்ண முடியும், இதுக்கு எல்லாமே காரணம் உன் புள்ள தானே, அவனே அவன் தலையில் மண்ணடி போட்டுக்கிட்டான் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ ஃபைனலாக அவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு சாப்பிட போனேன். அவள் பீஃப் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, உனக்கு பீஃபே பிடிக்காத, அதை போய் சாப்பிட்றேன்னு சொன்னதுமே மனுஷங்க வந்துட்டு பழக்கத்துலேருந்து அவங்களோட எல்லா பிஹேவியருமே காலப்போக்கில் மாறதாப்பா செய்யும், நம்மளுமே நம்ம டேஸ்ட்டை மாற்றிக்கணும்லன்னு சொன்னதும் தன்னை தான் குத்தி காமிக்கிறான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீ இப்படியே பேசிகிட்டு இருக்காத, நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொல்லும்போது அப்போ மிஸ்டர் ஹூ அவங்க ஒய்ஃப்மே வந்துடுறாங்க. உடனே இவன் க்ளோஸாக இருக்க மாதிரி நின்றுதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. தயவு செஞ்சு நீ இப்படி அவங்க முன்னாடி பிஹேவ் பண்ணாத, அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்ட் கையை விட்டு போயிடும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. நீங்கள் 2 பேரும் என்னங்க டின்னர் சாப்பிட வந்தீங்களா, பட் உங்களை பற்றி ரூமர்ஸ் வெளியே ஏதோ டைவர்ஸ் ஆக போகிறது மாதிரி போயிட்டுருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்போ கரெக்டாக கேட்டுட்டீங்க, நான் அவனு டைவர்ஸ் தான் பண்ண போகிறோம், ஒருத்தவ வந்து வேறு ஒருத்தி கூட சேர்ந்து தப்பா மிஸ்ட்ரஸ் வச்சுட்டு அவள் கூட பிள்ளை பெற்று வச்சுட்டு பொண்டாட்டியோட வயிற்றில் இருக்க குழந்தைய கொலை பண்ணவுடனே கொலகார
வரேன்னு சொல்கிறதா இல்லை என்ன பண்ணுறது, அவன் கூட போய் எப்படி போய் வாழ முடியும்னு சொல்லிட்டு கேட்டா. அதை கேட்டுட்டு அவங்க ஒய்ஃப் ரொம்ப கோவமாயிட்டு, நீ இப்படிப்பட்ட கேடு கட்டவனா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக திட்டாங்க. ஒன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லைடான்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு மிஸ்டர் ஹூமே, நீ இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா உன் கூட சேர்ந்து நான் ப்ராஜெக்டே பண்ணியிருக்க மாட்டேன். எப்பேற்பட்ட ஆளாக இருக்க நீ, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து அவங்க கூட சேர்ந்து வாழலாம் முடியாது. ஒன்ன மாதிரி யாரு கூட சேர்ந்து என் கம்பெனி ப்ராஜெக்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவர் ப்ராஜெக்டையுமே கேன்சல் பண்ணிட்டு போனதுமே அவன் கோவமாயிட்டு, நீ என்ன வேலை பண்ண, எவ்வளோ ப்ராஜெக்ட் என் கையிலேருந்து பறிச்சிட்டேன்னு சொன்னதும், நீ பண்ண பாவத்துக்கு அதான் உனக்கு பலன் அப்படின்றத அவ சொல்கிறா. நெக்ஸ்ட் டே எங்கள் மீட்டிங்கில் காமிக்கிறாங்க. பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் இவனை எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் உட்கார வச்சிருக்கான். ஏன்னா ஏகப்பட்ட பேர்ட்டு அவங்க சீட் பண்ணியிருக்கான். மீடியாஸ் எல்லாமே கூப்பிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. 2 லக்லேருந்து 2 crore வரைக்கும் நீங்கள் ஏமாத்திருக்கீங்க, இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாமே கேட்டுட்டு அவன் கோவமாயிட்டு, ஆமாம் நான் பண்ணி இதுக்கு என்ன பண்ணுவேன், நான் வந்து வாங்கிட்டு எல்லாத்தையும் உன்னோட பேரில் தான் தலையில் கட்டி வச்சுருக்கேன். ஸோ நீ இந்த கம்பெனியை நான் இல்லாமல் எப்படி ரன் பண்ணுறேன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவன் வாயாலே எல்லா உண்மைகளையுமே ஒத்துக்கிட்டதுமே அங்கே ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் ஷாக்காகி போயிடுறாங்க. ஸோ போலீஸுமே வந்துடுது, எல்லா எவிடன்ஸுமே கொடுத்து 2 வருஷத்துக்கு ஜெயில் தண்டனை கிடச்சி அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போனால். போகும்போது ஹீரோயின் அப்படியே முறைச்சிட்டே போயிட்டுருக்கான். ஸோ நியூஸ் எல்லாமே வைரல் ஆனதும் அதை பார்த்துட்டு ஹீரோயினோட அப்பா பயங்கர ஹாப்பியாகிறாரு. என் பொண்ணு ஃபைனலாக ரொம்ப சக்ஸஸ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு. அப்போங்க நம்ம ஹீரோயின், நான் தான் சொன்னனா இல்லையாப்பா இதை ஹேண்டில் பண்ண நானே போதும்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன்னு சொன்னதும் அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக ஃபீல் ஆயிடுச்சுக்கு. தன்னோட பொண்ணு நல்லபடியாக எல்லாத்தையுமே முடிச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு. பிறகு ஜெயிலில் காமிக்கிறாங்க. அவன் அவங்க பேரண்ட்ஸை பார்த்து அழுதுட்டு, தயவு செஞ்சு நீங்கள் எப்படியாச்சும் ஜீசோ மீட் பண்ணுங்கள், அவட்ட பேசி என்னை ஜெயிலேருந்து வெளியெடுக்க சொல்லுங்கன்னு சொல்கிறான். ஸோ அவங்க, நாங்களும் எவ்வளோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், பட் ஆனால் எங்களுக்கு வந்துட்டு இப்போ வரைக்குமே எந்த ரெஸ்பான்ஸுமே கிடைக்க மாட்டுது. உன்னோட அம்மாவுக்குமே ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, அவளுக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு காசு வேணும், அந்த காசு கிடைக்கலன்னா அவள் செத்துமே போயிடுவா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கவலைப்படுறாங்க. சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கும்டான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடில் பார்த்தா இந்த தாரா அவள் புள்ள நான்சியை வச்சுட்டு ரோட்டில் பிச்சை எடுக்கிற நிலைமை ஆகி போயிடுது. அப்போ அவங்க அப்பாங்க வர்றதை பார்த்துட்டு, அப்பா தயவு செஞ்சு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கப்பா, என் புள்ள காலையிலேருந்து பட்னியாக கிடக்கா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு, எங்களுக்கே சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் நாங்கள் வந்துட்டு இருந்த வீட்டை விட்டுட்டு ஒரு குடிசையில் வந்து இருந்துகிட்ருக்கோம், அங்கேயுமே வந்து என் நிம்மதியை கெடுக்க வேணாம், ஒன்று நான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தேன்னா எவ்வளோ நிலைமையும் வந்திருக்காது, ரெண்டாவது நான் வந்து சீசுட்ட ஒழுங்காக நடந்திருந்தேன்னா எனக்கு இப்படி வந்திருக்குமான்னு சொல்லிட்டு அவர் கோவமாயிட்டு போகிறாரு. இவ பண்ண பாவத்துக்கு கடைசியில் புள்ளைய வச்சுட்டு நடுத்தருவில் இருக்கிறா. இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு. ஹீரோயின் பார்த்தா அவளோட டோட்டல் லுக்கே மாறி போயிடுது. அவளோட கம்பெனி பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிருக்கு. ஸோ அப்போ அங்கே அந்த நான்சியை பற்றி கேட்டதுமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க மேடம் அப்படின்ற சொன்னதும், அந்த புள்ள என்ன பாவம் பண்ணிச்சு, இவனுங்க பண்ண தப்புக்கு அந்த பிள்ளைக்கான படிப்பு செலவு சாப்பாடு செலவு எல்லாத்தையுமே நானே ஏற்றுக்கிறேன், எல்லா ஹெல்ப்புமே பண்ணுங்க அப்படின்றத அவ சொல்கிறா. எல்லாருமே சேர்ந்து பண்ண தப்புல, அந்த பச்சை பிள்ளை எதுவுமே பண்ணலை. ஸோ அவளுக்கு வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறா. ஸோ கர்மான்றது மிகப்பெரியது. அது தப்பு பண்ணவங்கள எப்போ இருந்தாலுமே சும்மா சுற்றி சொல்லட்டி அடிக்கும்ன்றது கன்ஃபார்மாக வந்துட்டு புரிய வச்சுருக்காங்க இந்த ட்ராமா மூலமாக. ஒரு ஒய்ஃபை வந்துட்டு காசுக்காக வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பாசன்றதே கொடுக்காம ட்ராமா பண்ணிட்டு இருந்தால் எத்தனை நாளைக்கு அது நிலைக்கும். ஃபைனல் அதை வெளிப்பட்டு கடைசியில் குடும்பமே நடுத்தருவுக்கு வந்துடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கான இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஐஸ்.